So, good morning to all. Welcome to the second day of how to crack GATE math examination. Today we are going to start the new problem. Okay. So once again, share my screen. Okay. Now I think it is sharing. Yeah, it's sharing. Okay. Now, the 19th problem start pannaporom. Now 18th problem nethu paathom. This is the probability like a question. Simple தான். Let E and F be two events with P of E union F is 0.8, P of E is 0.4, P of E given F is 0.3. Then what is the value of P of F? Okay. So, முதல்ல நம்ம condition probability கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ 19th ப்ராப்ளத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா P of E union F வந்து 0.8, P of E வந்து 0.4, I think 0.4, and then அது வந்து 0.3, 0.4. அப்போ வந்து P of E given F இது வந்து 0.3 னா what is the value of P of F? na question. So நமக்கு ஃபார்முலா கண்டிஷன் இது வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா ப்ராபபிலிட்டி ஆஃப் E given F. இது என்ன டெஃபினிஷன்னா ஃபார்முலா வந்து P of E intersection F by probability of F. ஓகே. இப்போ இந்த probability of E intersection வச்சு இந்த probability of F கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா probability of E intersection F equal to probability of F into probability of E given F. Okay. So there is a relation between intersection and conditional probability. So அதுக்கப்புறம் வந்து probability of E union F. The formula வந்து probability of E probability of F minus probability of E intersection F. நம்ம A யூனியன் பார்க்குற மாதிரி தான் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி அவங்க பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதோட வேல்யூ 0.4, ஈயோட வேல்யூ வந்து 0.4 பிளஸ் P of F மைனஸ் இப்போ இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் E இன்டர்செக்ஷன் F எப்படி வரானாக்கா இது ப்ராபபிலிட்டி ஆஃப் F இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் E given F. ஓகே. ஸோ நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் E யூனியன் F வந்து 0.8. ஸோ இந்த 0.4 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னாக்கா 0.4 வரும். This is equal to இது ரெண்டுத்துல இருந்து probability of F நீங்க காமனா வெளிய எடுத்தீங்கன்னா probability of F 1 minus probability of E given F. Okay. So நம்ம probability of F வச்சிட்டு 1 minus what is the probability of E given F வந்து 0.3. So 1 minus 0.3 ஆனாக்க therefore probability of F into 0.7. This is equal to 0.4. So therefore probability of F are 0.4 by 0.7. So manually same as 4 by 7. So therefore the probability of F is 4 by 7 and the second option is correct. So upon the probability the conditional probability focus. Okay, now next problem. Have a binomial distribution with parameter n and p, where n is a integer which is greater than 1 and p is a probability lies between 0 and 1. If suppose probability of x equal to 0 equal to probability of x equal to 1, then the value of p is. So அது பார்க்கணும். முதல்ல binomial distribution என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ binomial distribution என்னக்கா பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கு. ஸோ பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன் என்னக்கா ஒரு ஈவெண்ட் நடந்ததுன்னா அதுக்கு ரெண்டே அவுட்புட் வந்ததுன்னா அது வந்து பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. ஸோ அந்த பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ஈவெண்ட் பண்ணி காயினை டாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்று 8 விடும் இல்லைன்னா டைம் வரும். ஸோ அப்போ அவுட்புட் வந்து ரெண்டே அவுட்புட் தான் வரும். ஸோ மேபி வி கால் 0 or 1. ஓகே. 0 வரலாம் 1 வரலாம். இதே மாதிரி 2 அவுட்புட் வந்தா அந்த ப்ராபபிலிட்டி பேர் வந்து பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன். அந்த வந்து ரெண்டே இருந்தா. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு 2 அவுட்புட் வந்தா சப்போஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து n டைம்ஸ் நம்ம பண்றோம். ஓகே. n டைம்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறது தான் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஆக்சுவலாக இது அதனுடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் x equal to
எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் அப்படின்னா என்ன இருக்குனாக்கா ஓகே இப்போ ஆக்சுவலாக n வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இருக்கும் நீங்கள் n டைம்ஸ் அந்த ஈவெண்ட்டை ரிப்பீட் பண்ண போறீங்க. அப்போ ஒவ்வொரு ஈவெண்ட்டோட அவுட்கம் வந்து இது ரெண்டு தான் வரும். ஒன்று ட்ரூ இல்லை ஃபால்ஸ் அதுதான் இருக்கும். ஓகே ட்ரூனா 1 ஃபால்ஸ்னா 0. ஓகே இதான் வந்து பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன். பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் ஜெனரலைசேஷன் தான் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே ஸோ அப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னாக்கா பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அப்போ இந்த மாதிரி இதுக்கு மீனிங் என்ன P of x equal to x என்னன்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸ் சக்சஸ். ஓகே ஸோ இப்போ ஏதோ ஒரு இப்போ நீங்கள் n டைம்ஸ் பண்ணுறீங்கன்னு அதுக்கு அவுட்கம் வந்து நாங்கள் இப்படி டினோட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இப்போ A1ன்றதுனாக்கா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டோட அவுட்கம், செகண்ட் இது A2ன்றது செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டோட அவுட்கம் அண்ட் ஸோ ஆன். ANன்றது அந்த nth எக்ஸ்பெரிமெண்ட்டோட அவுட்கம். ஸோ அப்போ இந்த மாதிரி இப்போ n டைம்ஸ் அட் டைம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு n டிம்பிள்ஸ் நமக்கு அவுட்கம் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கு n டிம்பிள்ஸ் கடைசியாக கிடைக்கும். இதான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ இதுல ஒரு எக்ஸ் சக்சஸ் கிடைக்கிறதுக்கு என்ன பாசிபிள் நம்ம ப்ராபபிலிட்டி செக் பண்ண மொத்தமோ. இப்போ ஒரு ஈவெண்ட் இது ஒரு அவுட்கம், இது ஒன் ஆஃப் த அவுட்கம். மறுபடியும் நீங்க அந்த காயினை டாஸ் பண்ணும்போது B1 B2 அந்த மாதிரி BN இந்த மாதிரி வேற ஒரு அவுட்கம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுமே வந்து சாம்பிள் பாயிண்ட். ஓகே இதெல்லாம் அவுட்கம். ஓகே ஸோ இந்த செட்டுக்குள்ள தான் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஒவ்வொன்றுமே வந்து n டிபிள்ஸ். இப்போ இதுல வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸ் சக்சஸ் அப்படின்னா என்னன்னா எக்ஸ் சக்சஸ் எவ்வளவு கிடைக்கும். அந்த ஒரு இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல எக்ஸ் சக்சஸ் கிடைக்கும். அப்ப சக்சஸ்னா என்ன அர்த்தம் 1. ஓகே ஃபெயிலியர்னா 0. மீனிங் அப்ப n பொசிஷன்ல மொத்தம் n பொசிஷன் இருக்கு. n பொசிஷன்ல வந்து நம்மளுக்கு எக்ஸ் பொசிஷன் என்னவா வரணும்னாக்கா சக்சஸா வரணும். அப்ப ஒவ்வொரு இந்த ஸ்மால் பின்றது என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஒன் சக்சஸ். ஒரு சக்சஸ்க்கு ப்ராபபிலிட்டி வந்து p. ஓகேங்களா. இப்போ இந்த ஒரு ஈவெண்ட் மட்டும் நீங்க இருக்கு. இந்த ஒரு ஈவெண்ட் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுல எக்ஸ் சக்சஸ் இருக்கும். ஓகே ஒவ்வொன்றுலயும் எக்ஸ் சக்சஸ்னா மொத்தம் எவ்வளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு இது மட்டும் எடுத்துக்கும். அப்ப ஒரு அவுட்கம்ல எக்ஸ் சக்சஸ் கிடைக்கிறதுக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம். அப்போ மொத்தம் n பொசிஷன் இருக்கு. ஓகே இதை நம்ம ஒரு இதுக்கு பார்ப்போம். ஸோ அப்ப மொத்தம் n பொசிஷன்ல எக்ஸ் பொசிஷன் வந்து சக்சஸ். அப்போ ஒவ்வொரு சக்சஸுக்கும் ப்ராபபிலிட்டி வந்து p ஸ்மால் p. அது எத்தனை டைம்ஸ் கிடைக்கும்? x டைம்ஸ் கிடைக்கும். ரிமைனிங்ஸ்லாம் யாரு? ஃபெயிலியர் வந்து ஆக்சுவலா வந்து q னு டினோட் பண்ணுவோம். ஸோ அப்போ மீதி எத்தனை பொசிஷன்ஸ் இருக்கு? n-x பொசிஷன் வந்து ஃபெயிலியர் பொசிஷன். அப்போ இந்த p பவர் x இன்டு q பவர் n-xன்றது என்னன்னாக்கா இந்த ஒரு அவுட்கம்ல கிடைக்கிற எக்ஸ் சக்சஸ்னுடைய ப்ராபபிலிட்டி. அப்போ இதே மாதிரி நம்மளுக்கு நிறைய ஈவெண்ட் கிடைச்சிருக்கு. ஏன்னா 1 2 நிறைய கிடைச்சிருக்கு. அப்ப இந்த எக்ஸ் சக்சஸ் வந்து மொத எக்ஸ் பாயிண்டா இருக்கலாம், இல்லைன்னா லாஸ்ட் எக்ஸ் பாயிண்டா இருக்கலாம், இல்லைன்னா எங்க வேணா இருக்கலாம். ஸோ அப்ப மொத்தம் n பாயிண்ட்ஸ் இருக்கு, n பொசிஷன். அதுல எக்ஸ் பொசிஷனை வந்து எத்தனை வேலை சூஸ் பண்ணலாம்னா n சூஸ் எக்ஸ். ஓகே ஸோ இதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி எக்ஸ் சக்சஸ் இன் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இதான் ஃபார்முலா. அப்ப என்னது மொத்தம் n ஈவெண்ட்டை நீங்க ரிப்பீட் பண்றீங்க. அதுல எக்ஸ் சக்சஸ்க்கு வந்து ஒவ்வொரு இதுலயும் வந்து இத்தனை சக்சஸ் கிடைக்கும். ஒரு அவுட்கம்ல இத்தனை சக்சஸ் கிடைக்கும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பாசிபிள் சக்சஸ்னா அது கூட ஒவ்வொன்றும் n சூஸ். ஏன்னா எக்ஸ் பொசிஷன் வேணும். மொத்தம் n பொசிஷன்ல எக்ஸ் பொசிஷன் சூஸ் பண்ணா போதும். இது வந்து ஸோ அப்போ இதுதான் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஓகே ஸோ ஓகே இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நாம பண்ணலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்போ அந்த கியூன்றது உங்களுக்கு ஏன்னா p + q = 1. அப்போ q = 1 - p. இந்த சக்சஸ் வந்து p னா ஃபெயிலியர் வந்து 1 - p. ஸோ அது வந்து ட்ரிகர். ஏன்னா கண்டிஷன் வந்து p + q = 1. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? p of x = 0வும் p of x = 1ம் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்க x பதிலா 0 போட்டு தான் தெரியும். அப்போ n choose 0 p power 0 q power n-0. This is equal to n choose 1 p power 1 q power n-1. ஓகே ஸோ இதான் வந்து இது. இப்போ n choose 0 யாருனாக்கா 1. ஏன்னா n choose r ஃபார்முலானாக்கா n factorial by r factorial into n-r factorial. ஓகே 0 ஃபேக்டரியல் வந்து 0ன்னு இருக்கும். அப்போ n choose 0 யாரு? n factorial by 0 factorial into n-0 factorial, that is n factorial.
ஸோ தேர்ஃபோர் எல்லாம் கேன்சல் ஆச்சு, நமக்கு 0 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 1. அப்போ n choose 0 வேல்யூ வந்து 1 இன்டூ இந்த p பவர் 0வும் 1 தான். ஸோ அப்போ உங்களுக்கு ஜஸ்ட் q பவர் n தான் கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இது n choose 1 வேல்யூ வந்து என்னன்னாக்கா n. ஓகே, அப்புறம் p இது வந்து q பவர் n மைனஸ் 1. ஓகே, நவ் இப்போ இந்த பக்கம் q பவர் n இருக்கு, இந்த பக்கம் n இன்டூ p இன்டூ q பவர் n மைனஸ் 1. ஸோ அப்போ இந்த q பவர் n மைனஸ் 1 இங்கே q பவர் n மைனஸ் 1 கேன்சல் பண்ணிட்டுனா இந்த பக்கம் ஒரு q இருக்கும். அப்போ அந்த பக்கம் np இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அது முதல்ல நம்ம செக் பண்ணணும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் p தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் p? ஆன்சர் வந்து 1 ஏன்னாக்கா இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. இது ஆக்சுவலாக அந்த qன்றது யாருனாக்கா 1 மைனஸ் p தெரியும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் p. ஸோ எல்லாத்தையும் இந்த p-யை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1 ஈக்குவல் டு நீங்கள் p-யை காமனாக வெளியே எடுத்தீங்கன்னாக்கா 1 பிளஸ் n கிடைக்கும். அப்போ p ஈக்குவல் டு 1 பை 1 பிளஸ் n. ஸோ இதான் வந்து அந்த சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி வந்து p ஈக்குவல் டு 1 பை n பிளஸ் 1. ஸோ அதான் அந்த ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ ஜஸ்ட் நமக்கு அந்த இது தெரியும், அந்த அந்த ப்ராப்ளம் ஒவ்வொரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த மாதிரி ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி இருக்கு. அந்த ஒவ்வொன்றுக்கும் அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து இதை போட்டுருவோம். ஓகே, ஸோ எனி டவுட்? நோ டவுட். ஓகே, நவ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இது வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல சிம்பிள் தான். அது நம்ம வந்து சிஆர் ஈக்குவேஷன் செக் பண்ண போறோம் தான். இப்போ யூன்றது ரியல் பார்ட் ஆஃப் த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க. தென் நம்ம என்ன பண்ணா இந்த v என்னவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ பாசிபிள் ஆஃப் v அப்படின்னா நம்ம தெரியும் இது அனாலிட்டிக்னு சொல்லியிருக்காங்க. அனாலிட்டிக்னா கண்டிப்பாக சிஆர் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த யூவை வந்து எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அது ஒய்யை பொறுத்து பண்ணுறது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ 21 ப்ராப்ளத்துக்கு வந்து u வந்து என்ன சொல்லியிருக்காங்க 2 டைம்ஸ் எக்ஸ் 1 மைனஸ் ஒய். ரைட், டைம் செக் பண்ணிடுவோம். 2 டைம்ஸ் 1 மைனஸ் எக்ஸ் இதான் வந்து u. இப்போ ux யாரு, uy யாருனாக்கா ஒய்யை பொறுத்து பண்ண முடியும். இது இன்னும் நீங்கள் உள்ள சிம்பிளா மல்டிப்ளை பண்ணா 2x மைனஸ் 2xy. இது பார்ஷியலா ஒய்யை பொறுத்து பண்ணீங்கன்னாக்கா ஜஸ்ட் மைனஸ் 2x கிடைக்கும். ஓகே, இப்போ ux யாருனாக்கா எக்ஸை பொறுத்து பண்ண போறீங்க. அப்போ இது கான்ஸ்டன்ட் மாதிரி, அப்போ 2 டைம்ஸ் 1 மைனஸ் ஒய் டேரக்டா அப்படி எழுதிங்க. ஸோ அப்போ அந்த கொடுத்துக்கிற ஆப்ஷன்ல நம்ம v-யை வந்து ux ஈக்குவல் டு vy, அப்போ இது வந்து vy-யா வரணும். அப்போ ஒய்யை பொறுத்து பண்ணா 2 டைம்ஸ் வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னாக்கா இங்க பாருங்க, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஒய்யை பொறுத்து பண்ணீங்கன்னா எக்ஸ் 0 ஆயிடும். ஓகே, ஏன்னா பார்ஷியலா பண்ண போறோம். இதை பண்ணா மைனஸ் 2 டைம்ஸ் ஒய் மைனஸ் 1. ஆனா இங்க வந்து 1 மைனஸ் ஒய் இருக்கு, நீங்க காமனா மைனஸ் நீங்க வெளியே எடுத்துட்டீங்கன்னா இந்த இது வந்து மைனஸ் வெளியே எடுத்தீங்கன்னா மைனஸ் 2 டைம்ஸ் ஒய் மைனஸ் 1. ஸோ அதுதான் நமக்கு இங்க கிடைச்சிருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அதான் கிடைக்கும். மற்ற இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 மைனஸ் ஒய் கிடைக்காது, இது பண்ணாலும் 1 மைனஸ் ஒய் கிடைக்காது. இதை பண்ணும்போது உங்களுக்கு பிளஸ் 2 ஒய் மைனஸ் 1 நம்மளுக்கு வந்து மைனஸ் வருது. ஓகே, ஸோ அப்போ கரெக்டாக நம்ம ஈஸியாக செக் பண்ணிடலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஒன்று தான் வந்து வியா இருக்க முடியும். அப்போதான் அந்த ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காக இருக்கும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். ஸோ ஜஸ்ட் நீங்கள் சிஆர் ஈக்குவேஷன் தான் செக் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேவ் ஈக்குவேஷன். ஸோ நான் சாரி நேற்று ஹீட் ஈக்குவேஷன் சொல்லியிருந்தேன். ஸோ வேவ் ஈக்குவேஷன் இது என்னன்னா இங்கே பாருங்க, இதனுடைய ஃபைனைட் லென்த் நாம நேற்று பார்த்தது இன்ஃபைனைட் லென்த்துக்கு ஃபார்முலா பார்த்தோம். ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து இந்த வேவ் ஈக்குவேஷனுக்கு வந்து 1 டைமென்ஷன் வேவ் ஈக்குவேஷன் வந்து டி எலமெண்ட் சொல்யூஷன்ஸ் பார்க்கணும். ஓகே, ஸோ டி எலமெண்ட் சொல்யூஷன்ஸுக்கு 1 டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். ஸோ 1 டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் வந்து இன்ஃபைனைட் definition of the equation is dou square u by dou t square equal to some c square times dou square u by dou x square. இது வந்து 1 dimension. சப்போஸ் 2 dimension என்ன இருக்குனாக்கா ஜஸ்ட் இந்த பக்கம் வந்து xy ல வரும். 2 dimension வந்து dou square u by dou t square equal to c square times dou square u by dou x square plus dou square u by dou y square. இது வந்து 2 dimension. 3 dimensional என்ன பண்ணா extra plus dou square u by
டோ இசட் ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் இதெல்லாம் போகும். ஓகே, அது கொடுத்து டைமென்ஷன் போகும். இப்போ நம்ம ஒன் டைமென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒன் டைமென்ஷன்ல இந்த எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் மைனஸ் ஓகே 1 minute. ஓகே 1 minute இருங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கணும், ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் தான் பார்க்கணும். 22nd ப்ராப்ளம் தான் சொல்லுது. ஆனால் இங்கே பார்க்கணும் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. முதல் எக்ஸ் எங்க இருக்குன்னு பார்க்கணும். அப்போனா என்னன்னா அந்த ராடோட லென்த்து என்னன்னா அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து தான் பார்க்கணும். அந்த ஃபைனைட் ஸ்ட்ரிங்கா, இன்ஃபைனைட் ஸ்ட்ரிங்கா, இல்லைன்னா செமி இன்ஃபைனைட்டா. ஸோ 3 கேசஸ் இருக்கு ஃபர்ஸ்ட். ஸோ அது என்னன்றதை ஃபர்ஸ்ட் டீட்டெயிலாக தெரிஞ்சு அதுக்கு சொல்யூஷன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ என்னன்னாக்கா ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். அதனுடைய ஈக்குவேஷன் என்னன்னாக்கா சில புக்ஸ்ல வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க, டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/c ஸ்கொயர் டைம்ஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ டி ஸ்கொயர் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளை இங்கே சி ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சி ஷுட் பி பாசிட்டிவா இருக்கும் அந்த கான்ஸ்டன்ட் வந்து. அப்புறம் வந்து இந்த டி வந்து டைம் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ இந்த கேஸ் வந்து இன்ஃபைனைட் ஸ்ட்ரிங் எடுக்கணும். அப்போ அந்த எக்ஸ்லாம் வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அது வந்து மேபி இன்ஃபைனைட். இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பவுண்டரி கண்டிஷன் கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த பவுண்டரி கண்டிஷன் யாருக்கா இங்கே யூன்னு எடுத்துக்கணும். ஸோ யூ ஆஃப் எக்ஸ் கமா 0. ஸோ அந்த பொசிஷன் எக்ஸ்ன்ற பாயிண்ட்ல 0 டைம்ல அதனுடைய வேல்யூ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். சப்போஸ் அதனுடைய வெலாசிட்டி, ஓகே, வெலாசிட்டினா டெரிவேட் பண்ணா வெலாசிட்டி, அதே 0ன்ற டைம்ல அந்த பாயிண்ட்ல எக்ஸ்ன்ற பாயிண்ட்ல அதனுடைய வெலாசிட்டி வந்து ஜி ஆஃப் எக்ஸ். தட் மீன்ஸ் என்னன்னா இது ஒரு இன்ஃபைனைட் ராட், இன்ஃபைனைட் ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்றீங்க. இப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் எக்ஸ்ன்னு சூஸ் பண்றீங்க. ஓகே, இந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட்ல நீங்க எதுவே இதுக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம அப்படின்னா டி ஈக்குவல் 0 டைம்ல இந்த பாயிண்ட்ல என்ன அதனுடைய வைப்ரேஷன் இருக்கு. ஓகே, அதே வந்து அதனுடைய வெலாசிட்டி எவ்வளவு இருக்குன்றது தான் இது அட் டைம் ஈக்குவல் 0. இப்போ வந்து டைம் வேரியாக உங்களுக்கு என்ன கிடைக்கின்றது தான் சொல்யூஷன். ஓகே, ஸோ அப்போ என்னன்னாக்கா அது சொல்யூஷன் யாரு, யூ ஆஃப் எக்ஸ் கமா டி. அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு மீனிங் என்னன்னா எக்ஸ்ன்ற பாயிண்ட்ல டி டைம்ல அந்த பாயிண்ட்னுடைய வைப்ரேஷன் என்ன, அதான் இதுக்கு மீனிங். ஸோ இது வந்து ஃபார்முலா தான் 1/2 டைம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சிடி பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சிடி. இந்த 1/2 வந்து இதுக்கு தான் காமன், பிளஸ் 1/2c இன்டெக்ரல் எக்ஸ் மைனஸ் சிடி டு எக்ஸ் பிளஸ் சிடி g of t into gt. ஸோ இந்த f of xங்கிறது இது, இந்த g of xங்கிறது இந்த வெலாசிட்டி. ஓகே, ஸோ இதான் வந்து இன்ஃபைனைட் ராட், இன்ஃபைனைட் ஸ்ட்ரிங் கண்டுபிடிச்சிங்கன்னா அதனுடைய வைப்ரேஷனுக்கு கண்டுபிடிக்க ஃபார்முலா. சப்போஸ் வந்து நீங்க வந்து செமி ஸ்ட்ரிங் எடுக்கிறீங்க, செமி இன்ஃபைனைட் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் வந்து பாசிட்டிவ் சைடு மட்டும் வேரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே தான் அடுத்து வந்து செமி இன்ஃபைனைட் கேஸ், செமி இன்ஃபைனைட் ஸ்ட்ரிங். அதுல அப்படின்னா அதே தான் ஈக்குவேஷன், டோ ஸ்கொயர் யூ பை டோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் டைம்ஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர். ஆனா இந்த எக்ஸ் வந்து என்னன்னாக்கா 0 ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் இன். ஸோ அப்போ ஒரு சைடு மட்டும் தான் இருக்கு, லெஃப்ட் ஒரு சைடு வரல. ஓகே, மற்றது எல்லாமே அதே தான், சி பாசிட்டிவ், அந்த டைம் பாசிட்டிவ், ஒய் ஆஃப் சாரி யூ ஆஃப் இந்த எக்ஸ் கமா 0 வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், இல்லைன்னா ஏதோ ஸ்மால் யூ ஆஃப் எக்ஸ் வச்சுங்க. ஓகே, உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குன்னா இதுவே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எஃப் ஆஃப் எக்ஸ் நினச்சி. ஸோ டோ சாரி u of x comma 0 is f of x, u t of x comma 0 is g of x. ஸோ இதுதான் வந்து இந்த இதனுடைய பவுண்டரி கண்டிஷன். ஆனால் நம்ம வந்து முன்னாடி இருக்கிறத யூஸ் பண்ண போறோம். அப்போ முன்னாடி இருக்கிறத யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன தேவை, இது வந்து அகைன் நீங்க எக்ஸ் வந்து பாசிட்டிவ் தான், இது ரொம்ப முக்கியம். எக்ஸ் எங்க வேரி ஆகுதுன்றது ரொம்ப முக்கியம். நாம இப்ப ஸ்ட்ரிங்கை வந்து ரெண்டு பக்கம் இழுக்கிறோம், இன்ஃபைனைட் லென்த் இழுக்கும் போது நம்ம பவுண்டரி கண்டிஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்றோம். இது வந்து ஒரு சைடு தான் பவுண்டரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் சைடு பவுண்டரி கண்டிஷன் வேணும். ஸோ அப்ப புதுசா ஒரு பவுண்டரி கண்டிஷன் டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து என்ன வச்சுக்கிறாங்கன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சு. ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்ததுன்னா கொடுத்துக்கிறதே பாசிட்டிவ் தான் டிஃபைன் பண்ணிருக்காங்க, அதை அடையே இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாம்.
ஓகே இப்போ எக்ஸ் வந்து நெகட்டிவ் புதுசா டிஃபைன் பண்ணலாம். ஓகே அது என்ன டிஃபைன் பண்ணா மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஸோ இதான் வந்து நெகட்டிவ் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி அந்த கேபிட்டல் ஜி ஆஃப் எக்ஸ்னு டெரிவேட்டிவ் டிஃபைன் பண்ணுவோம். அது என்னன்னாக்கா அகைன் எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் அந்த கொடுத்துக்கிற ஜி ஆஃப் எக்ஸ், எக்ஸ் நெகட்டிவ் வந்து மைனஸ் ஆஃப் ஜி ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஸோ இப்படி டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி டிஃபைன் பண்ணிட்டு இப்போ இந்த கேபிட்டல் எஃப் இந்த கேபிட்டல் ஜியும் வந்து இன்ஃபைனைட் ஸ்ட்ரிங் இது பவுண்டரி கண்டிஷன் ஆயிடும். தேர்ஃபோர் இதுக்கு நாம ஈக்குவேஷன் எதனா போகும். தேர்ஃபோர் u of x comma t equal to 1/2 times capital F of x plus ct plus f of x minus ct எல்லாமே இங்க கேபிட்டல் தான் யூஸ் பண்ணுவோம் plus 1/2 c times integral x minus ct to x plus ct capital G of t dt. So இதான் solution for this semi infinite string ஓட solution. இப்போ வந்து finite lengthக்கு என்ன solution டைரக்டா இருக்கு. ஸோ அடுத்து வந்து ஃபைனைட் ஸ்ட்ரிங் வந்து ஃபைனைட் லென்த்தா இருந்தா அங்க எப்படி நம்ம வந்து வைப்ரேஷன் கண்டுபிடிக்கிறது தான் ஃபைனைட் கேஸ். ஸோ ஃபைனைட் ஸ்ட்ரிங் அப்படி பார்க்கணும். ஸோ அதே தான் எல்லா ஈக்குவேஷன், அது ஈக்குவேஷன் வந்து மாறாது. ஸோ டோ ஸ்கொயர் பை டோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் டைம்ஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர். பட் இங்க எக்ஸ் வந்து ஏதோ 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் எல், ஏதோ ஒரு ஃபைனைட் லென்த் வரைக்கும். எல்ன்றது லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வச்சுக்கோங்க. பட் ஆனால் டி வந்து டைம், அதனால அது பாசிட்டிவ், இந்த சியும் பாசிட்டிவ். ஓகே இப்போ அந்த பவுண்டரி கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பவுண்டரி கண்டிஷன் இப்போ நம்ம எத்தனை பவுண்டரி கண்டிஷன் பார்க்கணும். இப்போ பாருங்க 0ன்னு ஒரு பவுண்டரி கண்டிஷன் இருக்கு, எல்லுக்கு ஒரு பவுண்டரி கண்டிஷன் இருக்கு. அப்போ நம்ம என்னென்ன சொல்லணும், போது u of x, 0 அது சொல்லணும். அப்புறம் இந்த ut of x, 0 அது சொல்லணும். இப்போ இது எனி எக்ஸுக்கு. அப்போ நம்ம இன்னும் என்ன சொல்லணும்னாக்கா இந்த 0, t க்கு சொல்லணும். எனி t அந்த டைம் அந்த எண்ட் பாயிண்ட்ல என்ன, அந்த எண்ட் பாயிண்ட்ல என்ன. இப்போ நம்மளுக்கு எல் 0 எல் வந்து எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் தெரியும். அந்த ரெண்டு எண்ட் பாயிண்ட்ஸ்ல வந்து அதோட டெம்பரேச்சர் என்னன்றதான் பவுண்டரி கண்டிஷன். ஸோ இப்போ இந்த பவுண்டரி கண்டிஷன் என்னன்னாக்கா இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், இது ஜி ஆஃப் எக்ஸ், இது வந்து இது வந்து யூ. ஓகே சாரி, இது வந்து கரெக்ட் தான். இப்போ இது வந்து அந்த எட்ஜில் வந்து எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, 0ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 0ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க x வந்து என்னன்னாக்கா ஃபைனைட் லென்த். இப்போ இதுக்கு சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னா ஆக்சுவலா வந்து செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள் வச்சு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிப்பாங்க. நான் டைரக்டா சொல்யூஷன்ஸ் மட்டும் எழுதுறேன். ஸோ சொல்யூஷன் வந்து ஆக்சுவலா un of x, t ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னாக்கா an cos of n pi ct by l, l இந்த லென்த் பிளஸ் dn sin of n pi ct by l. இங்க எக்ஸே வரல பாருங்க, இந்த காஸ்டிங் வரல, சைன் எக்ஸ் வரல. ஸோ இன்ட்டு இது எல்லாம் காமனா இன்ட்டு சைன் இங்க தான் எக்ஸ் வரப்போகுது. சைன் ஆஃப் என் பை எக்ஸ் பை எல். ஸோ இந்த ஒரு டேர்ம்ல தான் எக்ஸ் வரப்போகுது, மற்ற டேர்ம்ல டி தான் வரும். ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன் ஆஃப் திஸ் ஃபைனைட் ஸ்ட்ரிங். இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னாக்கா இந்த எல் தான் தேவை, அப்புறம் அந்த சி வேல்யூ தேவை. ஸோ இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னாக்கா சி ஸ்கொயர் வந்து 4, அப்போ சி வந்து யாரு 2, இங்க எல் யாரு பை. ஓகே அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜி ஆஃப் எக்ஸ் யாரு சைன் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சைன் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 0. ஓகே அதனால இப்போ நம்ம இப்போ வந்து அடுத்தது வந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா u ஆஃப் π/2, π/2 தான் கேட்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணோம்னாக்கா எஃப் சாரி சி வேல்யூ தெரியும், சி வந்து 2, எல் வேல்யூ வந்து 2, சாரி எல் வேல்யூ வந்து பை. ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிங்கனாக்கா தேர்ஃபோர் உங்களுக்கு என்ன தெரியும், சியோட வேல்யூ வந்து 2, எல்லோட வேல்யூ வந்து பை. ஸோ இது ஜஸ்ட் இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். இப்போ அதனால சொல்யூஷன் என்ன கிடைக்குன்னா un of x, t. ஏன் அந்த என்எஸ் டினோட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் எல்லா யூஎன்னா அந்த பிரின்சிபலாக சூப்பர் பொசிஷன் இருக்கு, அது இந்த எல்லா யூஎன் நீங்கள் சம் பண்ணால் அகைன் அது சொல்யூஷன் ஆகும். un of x, t summation n equal to 1 to infinity. இதுதான் வந்து u of x, tன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆனால் பட் எல்லா யூஎன்னும் சொல்யூஷன் தான், எல்லா யூஎன்னும் சொல்யூஷன் தான், சம் ஆஃப் டூ சொல்யூஷனும் சொல்யூஷன் தான். அதனால இது பிரின்சிபலா சூப்பர் பொசிஷன், இதை சொல்யூஷன் சொல்லுவாங்க. எனவே நம்ம un of x, t என்னன்னு முதல்ல பார்ப்போம். ஸோ இப்போ சிக்கு பதிலாக 2, சாரி சிக்கு பதிலாக 2, எல்லுக்கு பதிலாக பையன் போட்டீங்கன்னாக்கா an cos of ஓகே n பை சியோட வேல்யூ தான் 2, அதனால 2 கொடுக்கும், t பை எல், எல் வந்து வேல்யூ பை. ஸோ dn sin of again 2
2n pi t by pi into sin n pi by n pi x by l ஓட வேல்யூ வந்து pi. ஸோ இப்போ நம்ம அந்த கீழே டினாமினேட்டர் பைலாம் கேன்சல் பண்ணிட்டு நம்ம எழுதணும்னா an cos of pi pi கேன்சல் ஆச்சுன்னா 2nt plus bn sin 2nt. இங்க என்ன கிடைக்கும் sin pi x கிடைக்கும். சரி nx ஏன்னா pi pi கேன்சல் ஆச்சுன்னா ஜஸ்ட் sin nx கிடைக்கும். sin nx. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்குன்னா அந்த u ஆஃப் இது கண்டுபிடிக்கும். ஸ்பெசிஃபிக்காக இப்போ என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். என்ன u ஆஃப் pi by 2 pi by 2 இதோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ அங்கே யூன்னு சொல்கிறோம், பட் யூனே வச்சுக்கோங்க. அதான் கேட்குறாங்க pi by 2 தான் என்னன்னு கேட்குறாங்க. அதை நம்ம போடுறோம். ஸோ அதனால எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடி அதுக்கு ஃபார்முலா இருக்கு நம்ம அதை பார்ப்போம். முதல்ல எக்ஸுக்கு pi by 2 டீக்கும் pi by 2 போட்டால் என்ன கிடைக்கும் அதை பார்ப்போம். ஸோ an cos of 2n pi by 2, right, plus bn sin 2n pi by 2. ஏன்னா x t-க்கும் pi by 2 x-க்கு pi by 2 போடுறோம். அப்போ என்ன கிடைக்கும் sin n pi by 2. ஸோ இப்போ இந்த இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும் an 2 கேன்சல் ஆச்சுன்னா cos n pi கிடைக்கும். இங்க sin n pi வந்து ஆல்வேஸ் 0, ரைட். இங்க வந்து sin n pi by 2 கிடைக்கும். இப்போ cos n pi யோட வேல்யூ என்னன்னாக்கா -1 பவர் இது. ஸோ an -1 பவர் n இன்டு sin pi by 2 வந்து அகைன் ஈவன் நம்பர் இருந்தால் 0, ஆட் நம்பர் இருந்தால் 1ன்னு வரும். ஸோ இப்போ இன்னும் நம்ம ஜென்ரலாக அப்படியே இருக்கும் n pi by 2. ஸோ ஆக்சுவலாக இது வந்து un அப்படின்னு சொல்லி எடுக்கிறது. இப்போ அந்த ஏஎனுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ இந்த ஏஎன்ன்றது யாருன்றது எழுதும். ஸோ ஃபார்முலா அந்த ஏஎனுக்கு பிஎனுக்கு ஃபார்முலாவே இருக்கும். ஸோ இந்த ஏஎனுக்கு ஃபார்முலா என்னன்னாக்கா 2/L ஜென்ரலாக லென்த் எல்லாம் இருக்கும்போது இந்த 0 to L f of x into sin of n pi x by L into dx. bnக்கு என்ன ஃபார்முலானாக்கா 2/n pi c integral 0 to L g of x into sin of n pi x by L into dx. எனவே இங்க g வந்து 0 கொடுக்கிற பவுண்டரி கண்டிஷன்ல வந்து g 0, அதனால ஃபுல்லாவே இந்த bn வந்து 0 ஆயிடும். நீங்க டைரக்டா இங்கே 0 போடலாம். ஸோ bn வந்து ஆல்வேஸ் 0. இப்போ இந்த an கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த f of x தான் யாரு sin x, இங்க கொடுத்துருக்கு வந்து sin x. therefore an equal to 2/L வந்து யாரு pi. ஓகே 2/pi integral 0 to pi sin x f of x யாருனாக்கா sin x into sin of n pi x by pi. அகைன் pi pi கேன்சல் ஆச்சுன்னா ஜஸ்ட் உங்களுக்கு nx தான் கிடைக்கும், nx into dx. இப்போ இந்த sin a sin b அந்த ஃபார்முலா. ஸோ அதை நீங்க இன்டெகிரேட் பண்ணி ஆன்சர் வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணினாக்கா ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ இது இன்னும் என்னன்னாக்கா இப்போ சமேஷன் இப்போ n ஈவனா இருந்தா ஆடா இருந்தா என்ன கொஸ்டின் வந்து என்ன பத்தி என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். ஓகே இங்கே n நம்ம புதுசாக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா -1 தான் கிடைக்கும். ஏன்னா n வந்து ஆடா இருக்கும்போது இப்போ n ஈவன் ஆயிடுச்சுன்னு வச்சுன்னா இந்த டேர்ம் 0 ஆயிடும். ஏன்னா சைன் ஈவன் வந்து ஆல்வேஸ் 0. n = 2 னா 2 கேன்சல் சைன் பை அதுவும் 0. ஓகே n = 4 போட்டீங்கன்னாலும் சைன் 2π வரும், அதுவும் 0. ஸோ அப்போ n ஆட் நம்பர்ஸ் மட்டும்தான் வரும். ஆட் நம்பர்ஸ் ஃபுல்லாக வந்து வேல்யூ 1. ஓகே ஈவன் நம்பர்ஸ்ல 0 ஆயிடும். ஸோ அப்போ ஈவன் நம்பர்ஸ் வரும்போது 0 ஆயிடுச்சுன்னா 1 வராது. அப்போ ஆட் நம்பர்ஸ்ல வரும்போது இதோட வேல்யூ வந்து -1 தான் வரும். அப்போ ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஈஸியாக ஏஎன் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு வேல்யூ வந்து என்ன கிடைக்குனாக்கா 1ன்னு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்க. இந்த ஏஎன் வந்து ஜஸ்ட் சிம்பிளை பண்ணுங்க, இன்டெகிரேஷன் தான். ஓகே இந்த இன்டெகிரேஷன் வேல்யூ பண்ணும்போது உங்களுக்கு ஏஎன் வந்து 1ன்னு கிடைக்கும். ஸோ ஏஎன் வந்து 1ன்னு கிடைக்கிறதால அங்கே வந்து ஈவனாக இருக்கும்போது உங்களுக்கு மைனஸ், ஆடாக இருக்கும்போது தான் வரும், மற்ற டைம்ல 0 ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்து -1. ஸோ ஐடியா என்னன்னாக்கா ஜஸ்ட் அந்த ஜென்ரல் சொல்யூஷன் நீங்கள் கண்டுபிடிச்சு அதில் அந்த x = π/2 t = π/2 போனீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஆன்சர் வரும்.
ஸோ அங்கே கொடுத்ததுல எஃப் ஆஃப் எக்ஸ் யாரு சைன் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் யாரு ஜீரோ. அதனால நீங்கள் ஈஸியாக வந்து நிறைய டைம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து இதில் பார்க்க முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நான் பார்ப்போம். 23rd. Which of the following functions is probability density function of a random variable x? Okay. So probability density function density வந்தாலே அது வந்து continuous random variable தான். So முதல்ல random variable னா என்னது? It's a function from random variable னா என்னன்னா it's a function x வந்து random variable அப்படி சொல்றேன். It's a function from sample space to real numbers தான் வந்து random variable. இந்த x of s ன்றதா range set. Okay. இது வந்து ஃபைனைட் இல்லனா கவுண்டபிளா இருந்தனாக்கா, ஃபைனைட் ஆர் கவுண்டபிளா இருந்தனாக்கா the x is called the discrete random variable. Discrete random variable. Suppose அந்த ரேஞ்ச் வந்து இந்த s of s வந்து அன்கவுண்டபிள் இல்லனா இன்டர்வல், சர்டன் இன்டர்வலா இருக்கும். இன்டர்வலா இருந்தனாக்கா அந்த x க்கு பேரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் பேரு. கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ அப்போ இப்போ வந்து இந்த ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் எப்போ நம்ம ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, சப்போஸ் ஏதோ ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சுக்கலாம், பி ஆஃப் எக்ஸ் வச்சுக்கலாம். பின்றது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, பி இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எங்க இருந்து எங்கனாக்கா இந்த ரேஞ்சி, இந்த நீங்க ரேஞ்சுக்கு வந்துருக்குல்ல அதுல இருந்து டிஃபைன் பண்ணுறது. இது என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே பாசிட்டிவா இருக்கணும். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த மூணுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணா அந்த ஃபங்க்ஷன் வந்து ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அப்போ எல்லா பியும் நீங்க சம் பண்ணா 1 வரணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ ஓகே, ஸோ அப்புறம் இந்த ப்ராபர்ட்டி ஆஃப் லைஸ் பிட்வீன் 0 and 1 ஆகும். அது ஒரு கண்டிஷன். ஓகே, எனிவே ஸோ இது வந்து ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபார் ஒன்லி டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். இப்போ வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு வந்து ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதான் பிடிஎஃப்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம எப்போ பிடிஎஃப் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அது பாசிட்டிவா இருக்கணும். அப்புறம் இன்டெகிரல் -∞ to +∞ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஓட வேல்யூ வந்து 1 ஆகும். இங்க வந்து சம்மு 1, ஏன்னா இது வந்து ஃபைனைட் வேல்யூ வந்து சம்மு, இங்க இன்டெகிரேஷன் ஆகும். ஸோ அப்போ அந்த கொடுத்துருக்க எஃப்ல எந்த எஃப் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணா -∞ to +∞ இன்டெகிரேட் பண்ணா 1 வருதோ அது கண்டிப்பா வந்து ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, இங்க எதுவுமே நெகட்டிவ் கிடையாது. கொடுத்ததுல வந்து எதுவுமே நெகட்டிவ் கிடையாது. ஏன்னா இந்த எக்ஸ் அந்த பக்கம் வந்துச்சுன்னா 2 - x, அதனால அது பாசிட்டிவ் ஆயிடும். அப்போ இது பாசிட்டிவ், எக்ஸ் பாசிட்டிவ், அதனால ப்ராடக்ட் பாசிட்டிவ். அதனால அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க இன்டெகிரல் தான் செக் பண்ணணும். அப்போ இங்க மற்ற எல்லாத்துக்கும் 0 இருக்கு. ஓகே, அப்போ இந்த ரேஞ்சில் மட்டும்தான் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நான் 0 வேல்யூ கிடைக்குது. ஸோ அப்போ இன்டெகிரல் 0 to 2 இந்த எக்ஸ் இன்டு 2 - x பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வராது. ஓகே, அது ஈஸியாக செக் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் f of x வந்து f of x equal to x into 2 - x. எப்பனாக்கா 0 less than x less than 2, 0 otherwise. ஓகே, இப்போ இன்டெகிரல் -∞ to +∞ f of x dx கண்டுபிடிக்கணும். இதை வந்து இப்படி எழுதிக்கலாம், -∞ to 0 f of x dx plus 0 to 2 f of x dx plus integral 2 to infinity f of x dx. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த ரேஞ்சில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நான் 0 வேல்யூ, மற்றதெல்லாம் 0. அப்போ டேரக்டாக இது எப்படி இருந்தாக்கா this is equal to integral 0 to 2 f of x. f of x யாருனாக்கா x into 2 - x into dx. ஸோ இப்போ இது இன்டெகிரேட் பண்ணினாக்கா இது இன்னும் 0 to 2 2x minus x square into dx. இதை இன்டெகிரேட் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணினாக்கா உங்களுக்கு ஒன்றும் வராது. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணாலும் இதை ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட் பண்ணால் x² 2 கேன்சல் ஆயிடும், ஜஸ்ட் x² மட்டும் கிடைக்கும். ஸோ அது வந்து x³ 3 கிடைக்கும். லோயர் லிமிட் அப்பர் லிமிட். அப்பர் லிமிட் பண்ணும்போது தான் உங்களுக்கு நான் 0 கிடைக்கும். லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது 0, ஏன்னா x is equal to 2 சப்ஸ்டிட் 2 ஸ்கொயர் வந்து 4 minus 2 கியூப் வந்து 8/3. ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு, ஏன்னா இது வந்து உங்களுக்கு வேல்யூ என்னன்னாக்கா 12 4/3. ஓகே, ஸோ 4/3 இஸ் நாட் ஈக்குவல் டு, தேர்ஃபோர் இதோட வேல்யூ வந்து 1 வரல. அதனால இது வந்து பிடிஎஃப் இருக்க முடியாது, ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இருக்க முடியாது. ஸோ அதே மாதிரி சிமிலராக நீங்கள் இதுக்கு செக் பண்ண வராது, இதுக்கு செக் பண்ண வராது. இப்போ இதுக்கு ஏன் வருதுன்னு நான் சொல்றேன். இது அப்போ இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கும். ஓகே,
ஸோ அப்போ 2x e power minus x square. f of x equal to last option தான் f of x equal to 2x e power I think x square minus x square ஆகும். Again x is positive, 0 otherwise. So e power I think minus x square தான் ஆகும். minus x square தான். So இப்போ minus x square. இப்போ இதனுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், இன்டகிரேஷன் வேல்யூ ஒன்றுன்னு சொல்றோம். ஸோ அப்போ நம்ம இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இது எப்படி எனக்கு அகைன் மைனஸ் இன்ஃபினிட்டி 0 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் 0 டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஏன்னா இங்கே பாசிட்டிவ்ல மட்டும்தான் நான் ஜீரோ வேல்யூ. ஸோ தேர்ஃபோர் இது 0 ஆகிடும். அப்போ இந்த பாசிட்டிவ் மட்டும் இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் யாருனாக்கா 2x e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் dx. இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம டம்மி வேரியபிள் எடுத்துக்கோம் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கணும். அப்போ ரெண்டு பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், dy ஈக்குவல் டு இந்த பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x dx கிடைக்கும். ஸோ அப்போ இந்த 2x dx dy அகைன் இப்போ எக்ஸ் வந்து லிமிட்டும் சேஞ்ச் ஆகும். நீங்கள் டம்மி வேரியபிள் போடும்போது சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் போடும்போது லிமிட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 0 போச்சுன்னா y 0 தான் போகும். எக்ஸ் இன்ஃபினிட்டி போச்சுன்னா y இன்ஃபினிட்டி அங்கே இருக்கும். அதனால இங்கே ஒன்றும் சேஞ்ச் ஆகாது, 0 டு இன்ஃபினிட்டி தான். இப்போ இ பவர் மைனஸ் ஒய், ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்ம ஒய் வச்சிருக்கோம். அந்த 2x dx பதிலாக தான் நம்ம என்ன இருக்கும் dyன்னு எழுதுறோம். ஸோ அப்போ இது ஜஸ்ட் இ பவர் மைனஸ் ஒய் இன்டகிரேட் பண்ணால் இ பவர் மைனஸ் ஒய், அப்புறம் -1 அது முன்னாடி -1. இது வந்து இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி. இப்போ மைனஸ் நீங்க காமனா எடுத்துங்க. இ பவர் மைனஸ் இப்போ ஒய்க்கு பதிலாக இன்ஃபினிட்டி போடும்போது இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி யாருனாக்கா 0 மைனஸ் லோயர் லிமிட் ஒய்க்கு 0 பண்ணினா இ பவர் மைனஸ் 0 வந்து இ பவர் 0 1 இப்படி வரும். இந்த மைனஸ் உள்ள மல்டிபிளை பண்ணும்போது ஜஸ்ட் 1. ஸோ அப்போ இந்த லாஸ்ட் ஃபங்க்ஷனை பொறுத்து நீங்கள் இன்டகிரேட் பண்ணும்போது இதனோட வேல்யூ 1 வருது. ஆல்வேஸ் இது பாசிட்டிவ், ஏன்னா எக்ஸ் இங்கே பாசிட்டிவ், இ பவர் எனிதிங் இஸ் இ பவர் ஆல்வேஸ் பாசிட்டிவ், 2 பாசிட்டிவ், அதனால ப்ராடக்ட் பாசிட்டிவ். ஸோ ஆல்வேஸ் நான் நெகட்டிவ், எதுவுமே நெகட்டிவ் கிடையாது. அண்ட் இதனோட இன்டகிரேட் வேல்யூ 1 வருது. அப்போ தேர்ஃபோர் திஸ் எஃப் இஸ் எ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் சம் ரேண்டம் வேல்யூ. மற்ற இது நீங்க செக் பண்ணுங்க, இது வராது. ஏன்னா இங்க -1 to +1 இருக்கும்போது நீங்க அதே டம்மி வேரியபிள் போட்டு நீங்க சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் போட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் வராது. ஓகே, அதனால இந்த லாஸ்ட் ஒன் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். So far any doubt? Okay, no. Okay, இப்போ நெக்ஸ்ட் 24th ப்ராப்ளம். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் irreducible quadratic polynomial over the field F2. ஸோ குவாட்ராட்டிக் பாலினாமியல் டிகிரி 2ன்னு அர்த்தம். ஸோ டிகிரி 2 irreducible இருக்கும், டிகிரி 2 இருக்கணும். ஓவர் F2ல எத்தனை irreducible பாலினாமியல் இருக்கு அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ அது நம்ம இப்போ 24th ப்ராப்ளம் irreducible. ஓகே, அது நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ இப்போ ஜென்ரலாக வச்சுமே ax² 24th ப்ராப்ளம் ax² + bx + c இப்படிதான் இருக்கும்போது ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல். அப்போ இந்த ஏபிசிலாம் எங்க இருக்குன்னா ஓவர் Z2ல தான் இருக்கும்போது நான் F2, ஏன்னா ஃபீல்டு வித் 2 எலிமெண்ட்ஸ். அப்போ இந்த ஏபிசிலாம் வேல்யூ வந்து 1 0 இருக்கலாம், இல்லைன்னா 1 இருக்கலாம், அவ்வளோதான். பட் இது குவாட்ராட்டிக் பாலினாமியல் கண்டிப்பாக ஏ வந்து 1 தான் இருக்கும், ஏ வந்து 0 இருக்கவே இருக்காது. அப்போ நம்ம டேரெக்டாக என்ன எழுதிக்கலாம்னாக்கா x² + bx + c எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரியும் ஓவர் த ஃபீல்டில் டிகிரி 2 இல்லைன்னா 3 வந்து எப்போ irreducible சொல்லணும்னாக்கா அது ரூட் இல்லைன்னா irreducible. டிகிரி 2 ஆர் 3 இருந்தா மட்டும். இங்க வந்து டிகிரி 2 தான், அதனால இதுக்கு ரூட் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம பாசிபிள் பாலினாமியல்ஸ் எழுதுவோம். இந்த பிக்கு சிக்கு வேல்யூ போடக்கூடாது. இப்போ இந்த பிக்கு 0 ஆர் 1 பாசிபிள், இந்த சிக்கும் 0 ஆர் 1. இப்போ ரெண்டுத்துக்கு நீங்க 0 படின்னு வச்சுங்க, பிக்கும் சிக்கும் 0 படின்னு ஜஸ்ட் x² கிடைக்கும். ஓகே, இப்போ x², பிக்கு நான் 1 வச்சுட்டேன்னா சிக்கு 0 வச்சுட்டா இது கிடைக்கும். ஓகே, சப்போஸ் பிக்கு 0 வச்சுட்டு சிக்கு மட்டும் 1 வச்சா இது கிடைக்கும். அப்போ ரெண்டுத்துக்கு 1 வச்சா x² + x + 1 இதுதான் கிடைக்கும். இதான் சொல்ல பாசிபிள் குவாட்ராட்டிக் பாலினாமியலா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலினாமியலுக்கு ரெடியூஸ் பண்ணிக்கலாம் x × x. ஸோ அதே மாதிரி இதை வந்து x × x + 1 ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து 1 வந்து ரூட், ஸோ அதனால இது வந்து ரெடியூஸ். ஆனால் இதுக்கு வந்து 1 ரூட் கிடையாது, 0வும் ரூட் கிடையாது. ஏன்னா 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு 1 தான் கிடைக்கும், 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 தான் கிடைக்கும், நெவர் 0. ஸோ தேர்ஃபோர் this is the only irreducible polynomial of degree 2 in over F2. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னாக்கா
ஜென்ரலா வந்து FQ கொடுத்து டிகிரி வந்து எண்ணில் எத்தனை இரடிசல் பாலினாமியல் இருக்கு அப்படின்றதுக்கு ஃபார்முலா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், NQ of n சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா ஓவர் FQல n டிகிரில எத்தனை பாலினாமியல் இருக்கு அப்படின்றதா இது. ஸோ இது ஃபார்முலா வந்து 1/n summation d divides n. So divisor summation over all the divisor of n mu of d by n into q power d. So இந்த மியூன்றது யார் அப்படின்னாக்கா மொபியஸ் ஃபங்க்ஷன். ஸோ மொபியஸ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்றோம். ஸோ மொபியஸ் ஃபங்க்ஷன்னா என்னன்னா இட்ஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர். மியூ இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர் டு சம் இன்டிஜர்ஸ்னு வச்சுக்கோங்க, இன்டிஜர்ஸ். ஸோ இது எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னாக்கா மியூ ஆஃப் ஒன்னோட வேல்யூ என்ன. ஸோ மியூ ஆஃப் n ஈக்குவல் டு ஜென்ரலா 1 எப்பனாக்கா இஃப் n ஈக்குவல் டு 1. ஜென்ரலா இப்போ -1 எப்பனாக்கா சாரி -1 பவர் k எப்பனாக்கா இஃப் n is the product of distinct k primes p1 into p2 etc pk. இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்குன்னா அதோட வேல்யூ வந்து -1 பவர் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்பியர் இந்த அதுவும் டிஸ்டிங்டா இருக்கு, நம்ம பவர்ல எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி தான் அதுக்கு வந்து இது. மற்றதெல்லாம் வந்து 0 எப்பனாக்கா இஃப் அந்த ஏதோ ஒரு பிரைம் ஸ்கொயர் வந்து n டிவைட் பண்ணிச்சுன்னா அதோட வேல்யூ வந்து 0. ஸோ இதான் வந்து மொபியஸ் ஃபங்க்ஷன். இந்த மொபியஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலா எழுதுவோம். n of nq of n என்னது ஓவர் FQல n டிகிரில எத்தனை இரடிசல் பாலினாமியல் இருக்குனாக்கா 1/2 டைம்ஸ் சம்மேஷன் d by n d divides n. ஓகே, ஆல் தி டிவைசர் ஆஃப் திஸ். இப்போ நம்ம சிச்சுவேஷன் பிரகாரம் என்ன நம்மளுக்கு அந்த n வந்து டிகிரி. ஸோ டிகிரி வந்து 2 நாட். ஓகே, அந்த ஃபீல்டோட கோஆர்டினேட் தான் q. q வந்து அகைன் அதுவும் ஓவர் F2 தான் பார்க்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ண போறோம், n 2 of இது யாருனாக்கா 1/2 டைம்ஸ் சம்மேஷன் d divides 2 mu of d by 2. okay into q power d. q ன்றது 2 power. அப்ப இந்த d வந்து 2 ஓட டிவைசஸ். அப்ப d க்கு ரெண்டே பாசிபிள் தான் இருக்கு, 1 ஆ இருக்கலாம் இல்லனா 2 ஆ இருக்கலாம். ஓகே, பாசிட்டிவ் டிவைசஸ் தான். சோ அப்ப இந்த 1/2 காமன் 1/2 இன்டு இப்ப d = 1 போட்டீங்கனாக்கா ஆக்சுவலா நான் இங்க தப்பா போடுறேன்னு நினைச்சேன், n/d இது ஆக்சுவலா n/d. ஓகே, சோ இப்ப சப்போஸ் d = 1 னா mu of n/1 that is n தான் 2 வெச்சிருக்கோம். இப்ப mu of 2 into 2 power 1 plus அப்புறம் வேற டிவைசர் யார் 2. அப்புறம் 2 இங்க d = 2 போட்டீங்கனாக்கா mu of 1 னா ஏனா 2/1 into 2 power 2. okay, so this is equal to 1/2 times mu of 2 யார்னாக்கா இந்த ப்ராப்ளம் பாருங்க ஒரே ஒரு பிரைம் தான் இருக்கு. அப்ப அது -1 -1 power 1 that is -1 into 2 plus mu of 1 ஓட வேல்யூ வந்து 1, 2 ஸ்கொயர் வந்து 4. சோ அப்ப இது -2 இது +4 வந்து 2 வரும், 2 க்கு கேன்சல் ஆச்சுனா உங்களுக்கு 1 ன்னு கிடைக்கும். அப்ப ஒரே ஒரு இரடிசல் பாலினாமியல் தான் இருக்கு ஓவர் F2 ல டிகிரி 2 ல. சோ அப்ப இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப் இரடிசல் பாலினாமியல் ஓவர் F2 க்கு என்னன்னா ஃபார்முலா nq of n denoted by nq of n, this is nothing but 1/n summation all the divisors of n mu of n/d into q power d. இப்படி சொல்லலாம். ஈக்குவலண்டா என்ன டெஃபினிஷன் என்னக்கா 1/n summation d divides n. இங்க நீங்க mu of d ன்னு போட்டுட்டு இங்க q பவர் வந்து n/d போடும். ஜஸ்ட் அந்த பொசிஷன் சேஞ்ச் பண்ணி நான் d ஈக்குவல் ஆன்சர் தான் வரும். சோ இதான் வந்து இது என்னது ஃபார்முலா வந்து எதுக்கு ஃபார்முலா நம்பர் ஆஃப் irreducible polynomial of degree n over FQ. ஜெனரல் ஃபீல்டுக்கு இதான் ஃபார்முலா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ஃபார்முலா பிரகாரம் தெரியுது. அப்போ எத்தனை irreducible polynomial கிடைக்குன்னா டிகிரி 2ல 1 தான் கிடைக்கும் ஓவர் F2. அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த 25th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா f of z equal to z by 8 minus z cube. ஓகே, சோ அப்ப ரெசிடியூ அட் 2 ல தான் என்னன்னு கேக்குறாங்க. சோ அப்ப ரெசிடியூக்கு ஃபார்முலா வந்து நம்ம என்னன்னு தெரியணும். ஓகே, சோ 25th ப்ராப்ளம் வந்து எஸ்
25th ப்ராப்ளத்துக்கு f of z யாருனாக்க z by 8 minus z cube சொல்லிருக்காங்க. ஸோ இதை நம்ம இன்னும் ரீஅரேஞ்ச் பண்ணி மைனஸை வெளியேற்றினாக்கா இது மேலே மைனஸ் வெளியே போயிருந்தா z cube minus 8 எழுதிக்கலாம். ஓகே, இந்த 8 ஆக்சுவலாக யாருனாக்கா 2 cube. ஸோ இது a cube minus b cube மாதிரி இருக்கு. ஸோ திஸ் ஈக்குவல் டு மைனஸ் z by a cube minus b cube ஃபார்முலா என்ன? a cube minus b cube equal to a minus b into a square plus ab plus b square. Okay, so அப்போ இங்க a யாருன்னா z, b யாருனாக்கா 2, therefore z minus 2 into z square plus 2z plus 4. Okay, இப்போ பாத்தீங்கன்னாக்கா நம்ம இங்க போல் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா z equal to 2 தான் போல். ஏன்னா ரெசிடியூ அட் என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னா ரெசிடியூ அட் த பாயிண்ட் z equal to 2 ல தான் கேக்குறாங்க. அப்ப மீதி இருக்கிறதுக்குள்ள இது ஒரு வேல்யூ வச்சுக்கங்க, ஜீன் வேணா வச்சுக்கலாம், ஒரு பேருக்கு வேணா ஜீன் வச்சுங்க. ஓகே, ஸோ therefore இந்த f of z எந்த ஃபார்மேட்ல இருக்குனாக்கா g of z by z minus 2. ஓகே, வேர் g of z யாருனாக்கா minus z by z square plus 2z plus 4. ஸோ இந்த மாதிரி தான். இப்போ யூஸ்வலா ஜெனரலா வந்து ரெசிடியூ எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெசிடியூக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுல வந்து z நாட்ன்றது போல்னு வச்சுங்க, போல் ஆஃப் ஆர்டர் வந்து ஏதோ ஒரு எம்னு வச்சுங்க. அப்ப நம்ம ரெசிடியூ ஆஃப் த ஃபங்க்ஷன் f of z at the point z நாட் என்னன்னா உங்க ஆர்டர் வந்து m. அப்படின்னா என்ன பண்ணுக்கா 1 by z minus z நாட் பவர் m வந்து ஒரு ஃபேக்டரா இருக்கும். ஏன்னா அப்பதான் போல்னா என்னதும் அந்த பாயிண்ட்ல இன்ஃபினிட்டி வரணும், அது வந்து ஆர்டர் வந்து எம்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண ஃபார்முலா 1 by n minus 1 m minus 1 ஃபேக்டோரியல். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுங்க லிமிட் எழுது. என்னன்னாக்கா லிமிட் z goes to z நாட். இப்போதான் நம்ம எழுதணும் என்னன்னா 1 by m minus 1 ஃபேக்டோரியல் derivative of t m minus 1 derivative of by d power m dz power m minus 1 of என்ன வரனாக்கா z minus z நாட் power m into f of z. இதுதான் எல்லா ஃபங்க்ஷன். ஓகே, அப்ப இந்த போல் mனா நீங்க m minus 1 டைம்ஸ் டெரிவேட் பண்ணனும், அப்புறம் அந்த 1 by m minus 1 ஃபேக்டோரியல் டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியா லிமிட் z goes to z நாட் போட்டீங்கன்னா அதான் ரெசிடியூ வந்து ரெசிடியூ ஆஃப் f at the point z. இப்போ நம்ம என்ன क्वेश्चन கேக்குறாங்க, ரெசிடியூ ஆஃப் f of z at the point வந்து 2 ல கேக்குறாங்க. அப்ப z not equal to 2. ஆனா இங்க 2 ஓட நம்ம போல் பார்த்தாலே தெரியுது, போலோட ஆர்டர் வந்து 1. ஓகேவா, therefore this is equal to limit z goes to 2 1 by m வந்து 1 1 minus 1 வந்து 0 ஃபேக்டோரியல். 0 ஃபேக்டோரியல் யாருனாக்கா 1, அதனால அதை விட்டுலாம். இப்போ இங்க டெரிவேட்டிவ்ல வந்து 0th டெரிவேட்டிவ்னா என்ன அர்த்தம், அது டெரிவேட்டிவ் பண்ணலாம் அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ ஜஸ்ட் நம்ம z minus z நாட் வந்து 2. ஓகே, z minus 2 பவர் 1, ஏன்னா போலோட ஆர்டர் வந்து 1னா பவர் 1 f of z எழுதி. ஆனா f of z யாருனாக்கா இது தெரியும் g of z by z minus 2. இந்த z minus 2 கேன்சல் பண்ணிட்டா டைரக்டா நம்ம லிமிட் z goes to 2 g of z யாருனாக்கா minus z by z square plus 2z plus 4. இப்போ z க்கு பதிலா நீங்க 2 னு சப்ஸ்டிட் பண்ணீங்கனாக்கா மேல வந்து -2 பை இங்க வந்து 2 போடினா 4, இது 2 போட்டாலும் 4, இது ஆல்ரெடி 4, அப்பனா 12. அப்ப இத கேன்சல் பண்ணீங்கனாக்கா -1/6. சோ அதான் வந்து இந்த தேர்ட் ஒன் தான் ஆன்சர். சோ அப்ப இந்த ரெசிடியூ ப்ராப்ளம் அந்த மாதிரி கேட்பாங்க. அப்ப ரெசிடியூ என்ன, முதல்ல நீங்க போல் கண்டுபிடிச்சு அந்த போலோட ஆர்டர் என்ன. இந்த போல் வந்து இங்க 2ல தான் கேக்குறாங்க, ஏன்னா நிறைய போல் இருக்கலாம், 2 ஒரு போலா இருக்கலாம், 3 ஒரு போலா இருக்கலாம். அவங்க என்ன போல் கேட்கறாங்களோ அந்த போலுடைய ஆர்டர் என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலா எழுதி அப்படின்னா நமக்கு ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி போல் ஜீரோஸ் அதுல கண்டிப்பா ஒரு क्वेश्चंस கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். இது அதேதான் ப்ராபபிலிட்டி. ஸோ இது வந்து என்னன்னாக்கா ஜாமெட்ரி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஆக்சுவலாக என்னன்னாக்கா இது ஸோ ஒன்ஸ் நான் ரிப்பீட் பண்ணுறேன். என்னன்னாக்கா ஐ திங்க் ப்ராப்ளம் படிச்சிருக்கீங்க, ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் ஆனால் படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா லிஸ்ட் மாதிரி எழுதி வச்சு
என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீன் என்ன, வேரியன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சு இந்த மாதிரி தான் இருக்கும். 26th ப்ராப்ளம் என்ன சொல்லுவாங்க, if a random variable x assumes only positive integral value. Integral value na the integer value தான் integral value சொல்றாங்க. Only positive integer value. Okay, with the probability p of x equal to x equal to 2/3 1/3 into x minus 1 f x equal to then e of x na the mean of this distribution. So முதல்ல the geometric distribution ஒன்று இருக்கு. அப்படின்னா நடக்கும், நீங்க வந்து ஒரு ஈவெண்ட் வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கீங்க. எவ்வளவு டைம் ரிப்பீட் பண்றீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சக்சஸ் எப்ப கிடைக்குதோ அது வரைக்கும் ரிப்பீட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டாஸ்க் காயின் வச்சுங்க, காயின் டாஸ்க் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எய்ம் என்னன்னாக்கா, எனக்கு ஹெட் வந்து சக்சஸ்ன்னு வச்சுங்க, டெய்ல் வந்து ஃபெயிலியர்னு வச்சுங்க. அப்போ நம்மளுக்கு ஹெட் கிடைக்கணும். ஸோ ஒரு ஹெட் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த காயினை டாஸ்க் பண்ணிட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அவுட்கம் மாதிரி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் அவுட்கம், செகண்ட் அவுட்கம், தேர்ட் அவுட்கம் போயிட்டே இருக்கு. ஸோ என் எய்ம் என்னன்னாக்கா, நான் எப்போ ஸ்டாப் பண்ண போறேன்னாக்கா, எனக்கு ஃபர்ஸ்ட் எங்க சக்சஸ் கிடைக்குதோ அந்த பொசிஷன்ல ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ அதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த ஃபர்ஸ்ட் சக்சஸ். ஸோ அப்போ இந்த இதுக்கு மீனிங் என்னன்னா, ப்ராபபிலிட்டி பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா என்ன அர்த்தம்னாக்கா, இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த ஃபர்ஸ்ட் சக்சஸ் இன் த எக்ஸ்த் பிளேஸ். அப்போ இந்த A1 A2 எக்ஸெட்ரா இந்த ஏஎக்ஸ், இந்த ஏஎக்ஸ்ல தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சக்சஸே கிடைக்குது. கிடைச்சதுன்னா ஸ்டாப் பண்ணிடும். இந்த வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டாப் பண்ணும். ஸோ எப்போ ஃபர்ஸ்ட் சக்சஸ் கிடைக்குதோ அப்போ ஸ்டாப் பண்ணிடும் இதுவே. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து ஃபெயிலியராக தான் இருக்குது. ஸோ எக்ஸ்த் பொசிஷனாக தான் வந்து நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்குது. அப்போ இந்த x-1 பொசிஷன் வரைக்கும் எல்லாமே ஃபெயிலியர் தான். ஓகே, அப்போ யூஸ்வலாக அப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, சக்சஸ் கிடைக்கிறது வந்து ப்ராபபிலிட்டி வந்து P, ஃபெயிலியருக்கு வந்து Q. அப்போ Q மொத்தமே எக்ஸ் பொசிஷன்ல இருக்கு. ஏன்னா எக்ஸ் பொசிஷன் நம்மளுக்கு சக்சஸ் கிடைச்சாலும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்போ நம்மளுக்கு ஒரு எக்ஸ் கோஆர்டினேட் தான் கிடைக்குது. அந்த எக்ஸ் கோஆர்டினேட்ல ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கோஆர்டினேட் தான் சக்சஸ், அதனால ஒரே ஒரு P தான் வரும். ஆனா மற்ற மீதி x-1 யாரு ஃபெயிலியர். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ப்ராபபிலிட்டி வந்து Q, ஒவ்வொரு ஃபெயிலியருக்கும் Q. ஸோ மொத்தம் எத்தனை Q இருக்குனாக்கா x-1 பொசிஷன்ல இருக்கு. therefore இதான். ஸோ therefore the probability of getting the first success in the xth place தான் இதுக்கு மீனிங். இதான் வந்து ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இந்த ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னன்னாக்கா, ஆக்சுவலாக 1/p தான் வந்து இது ஃபார்முலாவே டைரக்டா. இல்லைன்னா நீங்க என்ன ப்ரூவ் பண்ணனாக்கா, எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்க்கு ஃபார்முலா எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னாக்கா சம்மேஷன் எக்ஸ் இன்டு பி ஆஃப் எக்ஸ். ஓகே, இதுதான் பி ஆஃப் எக்ஸ். இது சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி பி ஆஃப் எக்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, இங்க வந்து எக்ஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இன்ஃபைனைட் எக்ஸ்பெரிமெண்ட் தான். அது நம்மளுக்கு சம்டைம்ஸ் ஹெட்டே கிடைக்காம நம்ம கெட்ட நேரம் கிடைச்சிட்டு டாஸ்க் பண்ண டைலாக கிடைச்சிது. ஸோ அப்போ வந்து அது வந்து என்ன ப்ராசஸ்னா, ஒரு இன்ஃபைனைட் ப்ராசஸ் தான். அப்போ இந்த ஃபார்முலாவை நீங்க வந்து இதை சப்ஸ்டிட் பண்ணி நீங்க அப்புறம் பைனாமிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அது எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து 1/p கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளத்துல வந்து இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, அந்த 1/2/3 into 1/3 power x. Therefore 2/3 into 1/3 power x minus 1. Therefore இங்க p ஓட வேல்யூ யாருனாக்கா 2/3. Therefore expected value யாருனாக்கா 1/p யாருனா 3/2 மாறும். expected value 1 விட கம்மியா இருக்கும் அவசியம் இல்லை. ஓகே, ப்ராபபிலிட்டி தான் வந்து 0 விட அதிகமா இருக்கும், 1 விட கம்மியா இருக்கும். Therefore இது வந்து அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, எப்படி இந்த ப்ராப்ளத்தை ஆன்சர் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பார்க்கணும். இது எந்த டிஸ்ட்ரிபியூஷனுடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அப்போ உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு தெரியும். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன், நெகட்டிவ் பைனாமியல். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு, ஒரு 6-7 இருக்கும். அது எல்லாத்துக்கும் வந்து நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மீன் என்ன, வேரியன்ஸ் என்ன, அதை மட்டும் லிஸ்ட் மாதிரி நீங்க போட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் அது யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அதை நீங்க எக்ஸசைஸாக கூட எடுத்துங்க. என்னன்னா லிஸ்ட் ஆஃப் அப்படியே டேபிள் காலம் மாதிரி போட்டு வச்சுங்க. ஸோ டேபிளில் வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னாக்கா, அந்த மாதிரி ஒரு டேபிள் போட போறீங்க. டேபிளில் போட்டு இங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் p of x. ஸோ அதிலே வந்து டிஸ்ட்ரிபியூஷன்லேயே வந்து 2 டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. அதாவது அந்த ரேண்டம் வேரியபிள் வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் இருக்கு, டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் இருக்கு. ஸோ டிஸ்கிரீட்னா வந்து ஃபைனைட் வேல்யூலாம் வந்தா, அதாவது 1 2
அந்த மாதிரி வந்தா டிஸ்கிரீட். கண்டினியூஸ்னா வந்து 0 to infinity அந்த இன்டர்வலா வரும் அந்த மாதிரி தான். ஸோ அப்போ இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கு P of x என்ன, அப்புறம் அந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன, அதான் மீன் சொல்லுவாங்க, அப்புறம் அந்த வேரியன்ஸ் என்ன. ஓகே, ஸோ அது எங்க ஒவ்வொரு இதுக்கும் நீங்க இந்த மாதிரி டேபிள் போட்டு வச்சுக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் பெர்னௌலி டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கு வந்து PQ தான் வரும்னு நினைக்கிறேன், நீங்க பாருங்க. இதுக்கு வந்து P ஏதோ வரும். அதுக்கப்புறம் பெர்னௌலி எக்ஸ்டென்ஷன் தான் யாரு, பைனாமியல். ஸோ பைனாமியலுக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் யாரு, எக்ஸ்பெக்டட் வேல்யூ யாரு, வேரியன்ஸ் யாரு. ஸோ அப்புறமா ஒன்ஸ் பைனாமியல்னா அப்புறம் நெகட்டிவ் பைனாமியல் இருக்கும். ஸோ நெகட்டிவ் இதெல்லாம் வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், ஏன்னா எல்லாமே ஃபைனைட் வேல்யூ தான் இருக்கும். ஸோ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், அப்புறம் வந்து எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸோ பாய்சான், எக்ஸ்போனென்ஷியல், அப்புறம் காமா டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. அது மாதிரி லிஸ்ட் எழுதி அது கரஸ்பாண்டிங்கா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் யாரு எழுதி, எக்ஸ்பெக்டட் வேல்யூ யாரு, அதாவது மீன் யாரு, அது கரஸ்பாண்டிங்கா வேரியன்ஸ் யாருன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா யூஸ் ஆகும். ஓகே, நீங்க ப்ராபபிலிட்டி எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஃபுல்லா நீங்க படிக்கிற சும்மா ஒரு இதுதான், இந்த இது மட்டும் தெரிஞ்சுட்டு போது நீங்க மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நவ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 2/3, சரி 3/2, ஏன்னாக்கா அந்த 1/p தான் வந்து. ஸோ அது ஒவ்வொரு புக்கில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா இந்த எக்ஸ்த் பொசிஷன்ல தான் சக்சஸ் கிடைக்கும்னு வச்சிருப்பாங்க. சில பேர் வந்து x+1th பொசிஷன்ல சக்சஸ் கிடைக்கும்னு வச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஜஸ்ட் எக்ஸ்னு வச்சிருப்பாங்க. ஓகே, அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க அந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூ மாறும். ஓகே, ஸோ அதனால கேர்ஃபுல்லா வந்து நீங்க எந்த புக்கு ஃபாலோ பண்ணீங்களோ அந்த புக்ல வந்து அவன் இந்த இடத்துல எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்களா இல்லை x-1 போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். சில புக்ஸ்ல வந்து எக்ஸ்த் பொசிஷன்ல சக்சஸ் கிடைக்கும் வச்சுட்டா இதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். சப்போஸ் x+1th பொசிஷன்ல தான் சக்சஸ் கிடைக்குது அப்படின்னாக்கா இந்த இடத்துல எக்ஸ்ன்னு போடுவாங்க. அதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி அந்த பியோட வேல்யூ என்னன்னாக்கா 1 - p/p. ஓகே, ஸோ அதனால கேர்ஃபுல்லா வந்து எந்த பொசிஷன்ல வந்து சக்சஸ் கிடைக்குது அதை வச்சு நீங்க போகணும். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். Seventh problem. So joint probability density function of two random variables. So இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே சிங்கிள் ரேண்டம் வேரியபிள தான் பார்த்தோம். இப்போ வந்து ஜாயிண்ட் ரேண்டம் வேரியபிள். ஸோ ஜாயிண்ட் ரேண்டம் வேரியபிள்னா என்னன்னா ஜஸ்ட் ரெண்டு ரேண்டம் வேரியபிள் வச்சு ரேண்டம் வேரியபிள்னா ஃபங்க்ஷன் ஃப்ரம் சாம்பிள் ஸ்பேஸ் டு இது. இப்போ ஒரு ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, x is a random variable, x is a function from sample space to R. Again, y is also a random variable, is a function from same sample space to R. இப்போ புதுசா ஒரு ரேண்டம் வேரியபிள் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றோம், அது யாருனாக்கா டினோட் பை x cross y, இல்லைன்னா சம்டைம்ஸ் we denote by x, y. Okay, is a function from S to R, defined by x, y of given any small s is defined to be அது ஏதோ மேக்ஸிமம் மினிமம் அந்த மாதிரி எடுக்கலாம், இல்லைன்னா x of s plus நிறைய இருக்கு, ஜஸ்ட் ஃபங்க்ஷன் தான். இது எப்படி டிஃபைன் பண்ணலாம், இல்லைன்னா x of s minus y of s டிஃபைன் பண்ணலாம், இல்லைன்னா x of x by y, அந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்க படிச்சிருக்கீங்க x plus y, x minus y, x into y, maximum, அந்த மாதிரி நிறைய just linear combination of x and y தான் வந்து joint probability density function. ஓகே, ஸோ அதுதான் இதுல ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த f வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா probability density function கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஏன் probability density function அப்படின்னாக்கா, ஸோ இது நாங்கள் அங்கே ஒரு கேசஸ்ல வந்து probability density function எப்படி செக் பண்ணுவோம், அந்த f of x வந்து பாசிட்டிவா இருக்கணும், அப்புறம் வந்து இன்டெகிரல் -∞ plus ∞ f of x dx வேல்யூ வந்து 1 இருக்குன்னா அந்த f வந்து probability density function of some random variable, continuous random variable. இந்த டூ கேசஸ்ல என்னன்னாக்கா f of x, y வந்து பாசிட்டிவா இருக்கணும் for all x and y. ஓகே, for all பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவா இருக்கணும், செகண்ட் வந்து -∞ plus ∞, இன்டெகிரல் -∞, ரெண்டு இன்டெகிரல், ஏன்னா ரெண்டு வேரியபிள் x y, f of x, y dx dy இது வந்து 1 ஆகும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா அந்த f வந்து probability density function of the joint distribution. இப்போ அப்ப இதுக்கு இப்போ இங்க இதுக்கு எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன அப்படின்னு ஃபங்க்ஷன், இதுக்கு எக்ஸ்பெக்டட் வேல்யூ e of x எப்படி கண்டுபிடிப்பாங்க, இன்டெகிரல் -∞ plus ∞ x into f of x dx, அவ்வளவுதான். இந்த x மல்டிப்ளை பண்ண அவ்வளவுதான். ஸோ இந்த கேசஸ்ல வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்னன்னாக்கா இன்டெகிரல் -∞ plus ∞, இன்டெகிரல் -∞ plus ∞ x into f of x, y dx dy. ஸோ இந்த எக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணி நீங்க இருக்கணும், அதான் வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ஸோ அப்போ அந்த வேரியன்ஸ் வந்து e of x ஸ்கொயர், அது உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு வந்து
என்ன ஃபார்முலானா e of x square minus e of x whole square இதான் வரப்போகுது வேரியன்ஸ் ஆஃப் x. ஓகே, இப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் அது கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஒய் எக்ஸ் இன்டு ஒய் இது என்னன்னாக்கா அகைன் இன்டெகிரல் மைனஸ் இன்டு பிளஸ் இன்ஃபினிட்டி இன்டெகிரல் மைனஸ் இன்டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் இன்டு ஸ்மால் ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ் காமா ஒய் டிஎக்ஸ் இன்டு டி. ஸோ என்ன கொடுத்துருக்காரோ அதை இந்த மல்டிப்ளை பண்ணி அந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எழுதணும். அதான் வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிக்கும். இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கனாக்கா இ ஆஃப் எக்ஸ் இ ஆஃப் ஒய் தான் கேட்குறாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ 6/5 எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த ஆனால் எக்ஸும் 0 to 1 தான் வேரி ஆகுது, ஒய்யும் 0 to 1 தான் வேரி ஆகுது, மற்ற எல்லாத்துக்கும் 0 ஆகுது. ஸோ அப்போ இப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்குமே இது யாருனாக்கா மைனஸ் பிளஸ் இன்ட்டு பிளஸ் இப்படி யாருன்னா அது மாற்றிக்குமே எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ் டிஒய். இப்போ எக்ஸும் 0 to 1 தான் வேரி ஆகுது, ஒய்யும் 0 to 1 தான் வேரி ஆகுது. ஸோ அதனால இந்த இன்டெகிரல் வந்து இந்த 0 to 1 இந்த 0 to 1 x into the f of x யாருனாக்கா 6/5 x plus y square. ஸோ இதான் கொடுத்துருக்கு dx dy. இப்போ நீங்க அந்த 6/5 கான்ஸ்டன்ட் அதை நீங்க வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 6/5 வெளியே எடுத்துட்டு இன்டெகிரல் 0 to 1 இன்டெகிரல் 0 to 1 இந்த x நீங்க உள்ள மல்டிப்ளை பண்ணினாக்கா x ஸ்கொயர் பிளஸ் x டைம்ஸ் y ஸ்கொயர் dx dy கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணிட்டு அதனுடைய ரோயல் லிமிட் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒய்யை பொறுத்து பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக அப்படிதான் செகண்ட் 2 இன்டெகிரல் வந்து அப்படிதான் பண்ணும். ஸோ என்ன பண்ணும் 6/5 இந்த ஒரு இன்டெகிரல் வச்சுட்டு இப்போ எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணும்போது x³/3 பிளஸ் ஒய் வந்து கான்ஸ்டன்டாக வச்சுக்கணும். அப்போ x²/2 ஆனால் ஒய் ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்டாக வச்சுக்கணும் செகண்ட். ஏன்னா ஒய் கான்ஸ்டன்ட் மாதிரி இருக்கும். இந்த இன்டெகிரல் 0 to 1 அந்த லிமிட் ரோயல் லிமிட் வந்து இன்ட்டு dy தான். ஸோ திஸ் இஸ் 6/5 0 to 1. இப்போ வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது 1/3 பிளஸ் y²/2 ஏன்னா எக்ஸ் வேலை 1 கொடுக்கும். இப்போ எக்ஸ் வேலை ரோயல் லிமிட் கொடுத்தா 0 தான், ஏன்னா இங்கேயும் எக்ஸ் இருக்கு இங்கேயும் எக்ஸ் இருக்கு, அது 0 வந்து டேரக்டா அப்படி இது மட்டும் தான் இருக்கும் இன்ட்டு dy. ஸோ இப்போ மறுபடியும் இதை நம்ம ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணிட்டு பண்ணலாம். therefore this is equal to 6/5. ஓகே, இப்போ 1/3 அதை பண்ணினாக்கா ஜஸ்ட் y/3 இன்டெகிரேட் பண்ணுவோம் பிளஸ் y²/2 இருக்கு. அப்போ y³/2 × 3. ஸோ ஆல்ரெடி 2 இருக்கு, இப்போ நம்ம கியூப் பண்ணும்போது y³/3 வரும். அப்போ இங்கே எக்ஸ்ட்ரா 0 to 1. ஸோ அப்போ 6/5 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது 1/3 பிளஸ் 1/6 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 ஆயிடும். ஸோ அப்போ இதுதான் கிடைக்கும். ஸோ therefore 6/5. இப்போ இதை சிம்பிளை பண்ணணும். ஸோ இதை சிம்பிளை பண்ணால் நம்ம 6 LCM பார்த்தீங்கன்னா இது வந்து 2 + 1. Okay, so therefore 6/5 into 3/6. So 6 is cancel ஆயிடுச்சுன்னா we get 3/5. Therefore e of x value வந்து 3/5. அதே மாதிரி நீங்க இப்போ e of y கேட்கணும். அப்ப e of y 3/5 தான் வரும். அதே தான் நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க. இதே ப்ராசஸ் நம்ம x மல்டிப்ளை பண்ணோம், நீங்க y ஐ மல்டிப்ளை பண்றீங்க அவ்வளவு. சோ அப்ப e of y க்கு எப்படி ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் அப்படினாக்கா சோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் y னா யாரு double integral minus infinity plus infinity y into f of x comma y dx dy. இதான் expected value of y. இதை நீங்க கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு 3/5 தான் வரும். ஸோ அதனால ஆன்சர் வந்து இந்த செகண்ட் ஒன் ரெண்டுமே வந்து 3/5 தான். இப்போ இதோட கண்டினியூஷன் தான் வந்து அடுத்த கொஸ்டின் இருக்கு. இந்த மாதிரி லிங்க்டு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அந்த காமனா அந்த f கொடுத்துட்டு e of x e of y கேட்கறது ஒரு கொஸ்டின் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன கேட்கறாங்க 28 கொஸ்டின் அதே ஃபங்க்ஷன் தான் பாருங்க. f வந்து அதே ஃபங்க்ஷன் தான், ஆனா கோவேரியன்ஸ் ஆஃப் x, y ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் x, y க்கு ஃபார்முலா என்ன அப்படின்றது சிம்பிள் ஃபார்முலா தான். ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் x and y is declared to be e of xy minus e of x into e of y. ஓகே, அப்ப ஆனா x y இண்டிபெண்டண்டா இருந்ததுன்னா ஸோ அது ஒரு தியரம். x y இண்டிபெண்டன்ட்னா என்ன அர்த்தம்? e of xy equal to e of x and e of y and x is independent. So x and y are independent இருந்தாக்கா independent event இருந்தா independent எப்ப நம்ம if and only if e of xy equal to e of x into e of y அந்த x and y வந்து independent variable. So அப்ப independent random variable வந்து கோவேரியன்ஸ் யாருனாக்கா 0 ஆயிடும். ஏன்னா இது ரெண்டு ஈக்குவல் ஆயிடும். அப்படின்னா இது மைனஸ் இது 0 ஆயிடும். ஸோ அப்ப independent இருந்தா if and only if the covariance வந்து covariance of x, y வந்து is 0 எப்பனாக்கா x, y வந்து independent இருந்தா. ஓகே,
ஒரு இம்ப்ளிகேஷன் இஃப் ஒன் லீவ்ஸ் சொல்றது நீங்க ஒரு இம்ப்ளிகேஷன் சொல்லலாம். இண்டிபெண்டண்டா இருந்தா கோவேரியன்ஸ் வந்து. ஸோ அப்போ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் காமா ஒய்க்கு ஃபார்முலா என்னன்னாக்கா இ ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ ஆஃப். இப்போ அதே ஃபங்க்ஷன் தான். அப்போ அந்த கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் காமா ஒய்க்கு நம்ம இப்போ என்ன நாம இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியதுன்னா ஜஸ்ட் இந்த இ ஆஃப் எக்ஸ் ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட்? ஏன்னா இ ஆஃப் எக்ஸும் 3/5 தெரியும், இ ஆஃப் ஒய்யும் 3/5 தெரியும். இப்போ இந்த இ ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கும். ஸோ அதே ப்ராசஸ் தான். நம்ம குயிக்காக இ ஆஃப் எக்ஸ் ஒய் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா இந்த ஃபார்முலா எக்ஸ் ஒய் தான் மல்டிப்ளை பண்ணும். இந்த 0 to 1 இந்த 0 to 1 எக்ஸ் ஒய் இன்ட்டு 6/5 தான் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய். அகைன் 6/5 வந்து வெளியே எடுத்துட்டு இந்த 0 to 1 இந்த 0 to 1 இந்த எக்ஸ் ஒய்யை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் கியூப்னு கிடைக்கும் இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய். ஓகே, இப்போ எக்ஸை பொறுத்து ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு லோயர் லிமிட் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ ஒரு இன்டெகிரல் வச்சுங்க. இப்போ எக்ஸை பொறுத்து பண்ணும்போது எக்ஸ் கியூப் ஒய் வந்து கான்ஸ்டன்டாக ட்ரீட் பண்ணுங்க ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் வந்து கான்ஸ்டன்டாக ட்ரீட் பண்ணி பை 2 0 to 1 இன்ட்டு டிஒய். இப்போ 6/5 இன்டெகிரல் 0 to 1 அப்பர் லிமிட் 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குனாக்கா y/3 கிடைக்கும். இங்கே y3/2 கிடைக்கும். லோயர் லிமிட் 0 பண்ணும்போது 0 இங்கே எக்ஸுக்கு 0 ஆயிடும். ஸோ அப்போ ஜஸ்ட் இந்த டேர்ம் தான் கிடைக்கும் இன்ட்டு டிஒய். இப்போ இதை வந்து நம்ம ஒய்யை பொறுத்து பண்ணுறோம். 6/5 இன்ட்டு y/3 இன்டெகிரேட் பண்ணால் y²/2 ஆல்ரெடி ஒரு 3 இருக்கு 2 இன்ட்டு 3 பிளஸ் இதை பண்ணா y⁴/4 ஆல்ரெடி 2 இருக்கு. இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4 வரும். இன்டர்வல் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் வரும். லோயர் லிமிட் என்ன சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 ஆயிடும். ஏன்னாக்கா இது எல்லாமே ஒய்ல தான் இருக்கு 0 ஆயிடும். therefore only அப்பர் லிமிட் வந்து தான் சப்ஸ்டிட் பண்ணுவோம். therefore 6/5 இன்ட்டு 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது 1/6 நேரம் ஏன்னா 2 இன்ட்டு அப்புறம் இங்கே 1/8. இதை சிம்பிளை பண்ணா என்ன கிடைக்கும் 6/5 இன்ட்டு இதுக்கு எல்சிஎம் என்ன ஆகுதுன்னா ஜிசிடி வந்து 2னா 24. எல்சிஎம் என்ன இருக்கும் ஜிசிடி வந்து 2 கேன்சல் ஆனாங்க 24. அப்போ 24 இங்கே ஆனாங்க 24 அப்போ 4 ப்ளஸ் இது 24. 6/5 இன்ட்டு 7/24. மிஸ்டேக் பண்ணா அது பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த ஒரு 6 இங்க வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா ரைட். therefore 7/20. ஸோ கரெக்டாக 7/24 சாரி ஓகே 24. அப்புறம் நான் கேன்சல் பண்ணா என்ன கிடைக்குனாக்கா 7/20 கிடைக்கும், ரைட்டா? ஸோ அப்போ இந்த இ ஆஃப் எக்ஸ் ஒய் யாரு 7/20. இப்போ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் காமா ஒய் ஃபார்முலா என்ன இ ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் இன்டூ இ ஆஃப் ஒய். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 7/20 மைனஸ் இது வந்து 3/5 இதுவும் 3/5. ஸோ ஆக்சுவலாக வந்து 7/20 மைனஸ் 9/20. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம். இது சிம்பிளை பண்ணுறது என்ன பண்ணுறது இது வந்து அகைன் ஜிசிடி விஷயம் கண்டுபிடிச்சி போடணும். ஸோ போட்டிங்கன்னா எனிவே இது வந்து எது சின்னதாக இருக்கும். இப்போ எல்லாம் கிராஸ் பண்ணி இங்கே என்ன கிடைக்கும் இது இது பண்ணால் 25 20 வந்து இப்படி எல்லாம் 4 5 20 25 வந்து 5 ஸ்கொயரு. அப்போ ஜிசிடி வந்து யாரு 5. அப்போ ஜிசிடி 5னா எல்சிஎம் யாரு 25 × 4 வந்து 100. இங்க வந்து இது அடிச்சா 5 35 மைனஸ் இது வந்து 4 36 கரெக்டா போடுறோமா மைனஸ் 1/100 ஈக்குவல் டு இது எத்தனை பாயிண்ட் இருக்கு மைனஸ் 0.01. யா கரெக்ட். ஸோ ஓகே அப்போ அவ்வளோதான். இதான் நான் சிம்பிள் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் காமா ஒய் வந்து மைனஸ் 0.01. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஜஸ்ட் அந்த எக்ஸ்பெக்டட் ஃபார்முலா மட்டும் தெரியும் அவ்வளோதான்.
ஸோ இது எல்லாத்துக்கும் சேம் தான். நீங்கள் வந்து எக்ஸ் வந்து இண்டிபெண்ட், இண்டிபெண்டாக இருந்தால் 0 ஆகிடும், கோவேரியன்ஸ் வந்து 0 ஆகிடும். ஓகே, அதை நீங்கள் இண்டிபெண்டாக செக் பண்ணுறது இ ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ ஆஃப் ஒய்னா இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள். இப்போ 29th ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ இது சிம்பிள் தான். f is a function from R to R is a continuous function with f of 1 வந்து 5 and f of 3 வந்து 11. ஓகே, problem. So 29th problem, f is a function from R to R is a continuous function. Continuous and f of 1 வந்து அப்புறம் f of 3 இது வந்து 11, இது வந்து 5 கொடுத்துருக்காங்க. g of t னு ஒன்று புதுசாக டிஃபைன் பண்ணுறாங்க. என்னன்னா இன்டர்வல் அந்த 1 to 11 சரி 1 to 3 f of x plus t dt. இதான் வந்து ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், ஒரு டைம் செக் பண்ணிடுவோம். g of x equal ஓகே நாட் t and then what is g dash of 0 என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இது என்னது g of x வந்து இப்படி டிஃபைன் பண்ணுறாங்க. கொஸ்டின் என்னன்னா g dash of 0 யாரு? ஸோ ஆக்சுவலி நம்ம அந்த மீன் வேல்யூ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்னன்னாக்கா இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பக்கம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் g dash of x. இப்போ இந்த பக்கம் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஏன்னாக்கா உள்ள இங்கே 2 வேரியபிள் இருக்கு, நம்ம அது லிப்னிஸ் ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த 1 to 3 இது வந்து பார்ஷியலாக வந்து எக்ஸை கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி வரும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் டியை வந்து எக்ஸை கொடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று அழகாக ஒரு பிரச்சனை இன்ட்டு டிடி, மற்றதெல்லாம் 0 நம்பர். ஓகே, ஸோ இது ஈஸியாக நம்ம என்ன பார்த்துருக்கோம்னாக்கா இது வந்து இந்த இன்டகரல் ஏ டு பி இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்னு பார்த்தோம். இதான் வந்துச்சு சார். ஸோ அதே தான் இங்கே என்ன பண்ண போறோம்னாக்கா எஃப் டேஷ் ஆஃப் இருக்குது, எஃப் டேஷ் ஆஃப் அப்பர் லிமிட், அப்புறம் அப்போ டீக்கு தான் டி தான் வேரியாது. அப்போ டீக்கு பதில் தான் நீங்கள் 3 பண்ணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 மைனஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. இதான் வந்து யாரு ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ ஜி டேஷ் ஆஃப் 0 வரனால எக்ஸ் பதில் 0 சப்ஸ்டிட் பண்ணினாக்கா ஓகே, ஐ திங்க் இந்த டேஷ் கேன்சல் ஆகிடும். ஓகே, இங்கே டெரிவேட்டிவ் எஃப் தான் சார், ஜஸ்ட் எஃப் ஆஃப் திஸ் தான். ஸோ இப்போ எக்ஸ் பதில் 0 பண்ணினாக்கா எஃப் ஆஃப் 3 மைனஸ் இது வந்து எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 3யோட வேல்யூ யாரு 11, எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ 5, therefore 6. therefore g dash of 0 is 6. இதோட வேல்யூ வந்து டேஷ் தான் கொடுப்பாங்க, நீங்கள் அந்த வந்து டைப் பண்ண வேண்டியதான். இது வந்து வேல்யூ என்னக்கா 6. சில டைம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, இது இந்த ப்ராப்ளம் போடும். இப்போ அகைன் பாருங்க ரிப்பீட்டடா. இப்போ 30 ப்ராப்ளம் என்ன பண்ணுவாங்க, அகைன் வேவ் ஈக்குவேஷன் தான். இப்போ அந்த சியோட வேல்யூ வந்து 1, எஃப் ஆஃப் எக்ஸ் யாருனாக்கா காஸ் ஆஃப் 5x, g வந்து 0, what is the value of u of 1,1. இப்போ அந்த ப்ராப்ளம் குளிக்காத போகுமே. ஸோ ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் என்னது சி டேரக்டாக சியோட வேல்யூ வந்து 1, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து யாருனாக்கா காஸ் ஆஃப் 5x நினைக்கிறேன், 5x, அந்த g வந்து 0, 5x. இதுதான் வந்து f of x. g of x யாருனாக்கா 0. கொஸ்டின் என்னன்னா what is the value of u of 1,1. so therefore the solution d element solution is இது வந்து என்னன்னா இது வந்து இப்போ ஃபைனைட் ராடா இன்ஃபைனைட் ராடான்னு பார்க்கணும் ஸ்ட்ரிங். அப்போ அவங்க எக்ஸை பற்றி எதுவுமே கொடுக்கலன்னா நீங்கள் இன்ஃபைனைட் தான் இருக்கு, இங்கே எக்ஸை பற்றி எதுவுமே கொடுக்கல. ஸோ ஃபைனைட் ஸ்ட்ரிங் இருந்தால் எக்ஸை பற்றி கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ எக்ஸை பற்றி எதுவுமே கொடுக்கலன்னா இங்கே வந்து assume that is a infinite string. Okay, so this is equal to formula 1/2 times f of x plus ct plus f of x minus ct plus 1/2 times c integral x minus ct x plus ct g of t dt. இப்போ சப்ஸ்டிட் பண்ணினாக்கா 1/2 times. ஓகே, இப்போ u of 1,1 முதல் எழுதி, இப்போ எக்ஸும் 1 சியும் 1 ரைட், சியும் வேல்யூ 1. அப்போ 1 plus 1 into 1 2 9 f of 2 plus f of இது என்ன ஆகிடுவாங்க, இது 1 இது 1 தான் 0 ஆகிடும். ஓகே, plus 1/2
2 c ஓட வேல்யூ வந்து 1 இங்க போடும்போது 0 ஆயிடும். இது வந்து 2 ஆயிடும். ரைட்டா? ஆனா எனவே இங்க g of x வந்து 0. அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ இப்போ 1/2 டைம்ஸ் f of 2. அப்போ f வந்து cos x 2 போட்டால் cos 10 பை வரும். ஏன்னா 5 பை இன்டு எக்ஸ் 10 பை. cos 0 வேல்யூ வந்து இதோட வேல்யூ வந்து -1/10 therefore even therefore 1 1 + 1 2 therefore 2 கேன்சல் ஆச்சுன்னா டைரக்டா இது வந்து 2/2 ஏன்னா இதோட வேல்யூ வந்து 1 1 + 1 2 2/2 therefore u of 1, 1 ஓட வேல்யூ வந்து 1 இந்த டேஷ் நீங்கள் 1 சொல்லுங்க. ஸோ ஜஸ்ட் அவ்வளவுதான். அந்த f of x யாரு g of x யாரு பார்த்து c வேல்யூ தெரிஞ்சிட்டு நீங்க ஃபார்முலால இந்த d எலமெண்ட் சொல்யூஷன் இந்த சொல்யூஷன் பேர் வந்து d எலமெண்ட் சொல்யூஷன் அதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். Okay, so for any doubt, okay.